ஹாய். ஸ்டோரி நம்பர் 4. டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடுறேன். ஒரு காலியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஒருத்தன் மட்டும் அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்கான். நைட்டு 8 மணி இருக்கும். அவன் ஏதோ ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்கான். டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனோட மூஞ்சிலலாம் ஒரு மாதிரி வேர்வை படிஞ்சிருக்கு. அவன் யோசனையில் இருந்துகிட்டே இருக்கான். ஆப்போசிட் சைடில் ஒரு ட்ரெயின் பான்னு கிராஸ் ஆகுது. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். அப்படியே அவன் போட்டுட்டு இருந்த சட்டையை அவன் டேபிளில் வச்சு அயன் பண்ணிகிட்டு இருக்கான். காலையில் அவங்க வீட்டில் அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கு. டிவியில் ஏதோ நியூஸ் போயிட்டுருக்கு. கிச்சனில் அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நியூஸில் வந்து எப்பயோ யாரையோ அரெஸ்ட் பண்ணவன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஏதோ நியூஸ் போயிட்டுருக்கு. இவன் அயன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. ராஜேஷ் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லும்போது இவன் வந்து சொல்லு அப்படிங்கிறான். ராஜேஷ் இதுக்கு மாதிரி எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது, அது இப்போ எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறான். உடனே இன்னும் ஏன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை அப்படிங்கிறான். இல்லை ராஜேஷ், இப்போ தான் எனக்கு அது ஒரு மாதிரி பிரச்சனைகள் வருது அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறான். உன்னோட பாஸ்ட் பற்றி ஏன் நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறான். இல்லை ராஜேஷ், அது சொன்னால் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போவோன்றது தெரியல. நான் என்ன அவ்வளோ மோசமானவன் நினச்சிட்டேன் நீன்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அது வந்து அந்த வாக்குவாதமாகுது, ஆர்குமெண்ட் பெருசாகுது, சண்டையாக முத்துது. இவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான், ஒரு பக்கம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அது சண்டை அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் அவன் என்ன சொல்கிறான், ராஜேஷ் ப்ளீஸ் இதை இதோட விட்டுலாம் ராஜேஷ் ப்ளீஸ், நான் உனக்கு இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் அப்படிங்கிறா. ஹே எங்கன்னா போய் சாவடி போ, இன்வால்வ் பண்ண வேணாம்னு நினச்சாலும் அப்படின்னா அவ உடனே அழுவ ஆரம்பிச்சோன்னு ஹேய் போ செத்துரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை எடுத்து போட்டு அவன் கிளம்பிட்டான். அப்போது பான்னு திருப்பி இன்னொரு சவுண்டு கரண்ட்டுக்கு வரும். கரண்ட்டுக்கு வரும்போது அவன் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் அவனோட பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் வருது. டக்குன்னு அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்தோன்னா அந்த மெசேஜ் எடுத்து பார்க்குறான். அவன் ஒய்ஃப் கிட்டேருந்து வந்திருக்கு, பிரியா கிட்டேருந்து. ஐ எம் சாரி ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், குட் பை அப்படின்னு போட்டிருக்கு. இவனுக்கு என்ன புரியல. டக்குன்னு இப்படி பார்க்குறான். பார்த்தா அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அந்த லைட்டில் வந்து ஒரு பெண் உருவம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜை நோக்கி நடந்து போயிட்டுருக்கு. அந்த உருவம் பார்த்தா இவனோட ஒய்ஃப் மாதிரியே இருக்குது. அப்படியே இவனோட ஒய்ஃபோட ஃபிகர் மாதிரியே அது நடந்து போயிட்டுருக்கு. இவன் வந்து அவன் எங்கன்னா போய் செத்துருப்போன்னு சொன்னது, குட் பாய் மெசேஜ் அனுப்பிச்சது, இதெல்லாம் கோரிலேட் பண்ணி ஓடுறாங்க. உடனே பிரியா நெல்லு பிரியா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் பிரியா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கான். ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்குது. குடுன்னு வேகமாக ஓடி போய் அந்த பொண்ணை இழுத்தோடனே ட்ரெயின் பாஸ் ஆகுது. பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அது வேறு ஏதோ ஒரு பொண்ணு, இவன் ஒய்ஃப் இல்லை. அந்த பொண்ணு ஒவ்வொன்று அழுவுது. அவரை நல்லா பிரிஞ்சிருக்கவும் முடியல, சாகவும் முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு அழுவும்போது அவரை சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அவர்கிட்ட ஃபோன் பேசுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இவன் ஒய்ஃப்க்கு எடுத்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்கள் தொடர்பு கொண்டு பாலிக்கையாளர்ன்ற மாதிரி வந்தோடனே என்னடா இது அப்படின்னு இப்போ தானே மெசேஜ் அனுப்பிச்சான்னு சொல்லி திருப்பி ஃபோன் பண்ணுறான். சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. கிளம்பி கொடுன்னு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்படியே ஏதோ துணியெல்லாம் அர்ஜென்ட்டாக கிளம்பி போன மாதிரி இருக்குது. வீட்டில் காலியாக இருக்குது, திறந்து வேறு இருக்குது. இவனுக்கு என்னன்னே புரியல. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்னன்றதை நான் வந்து பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸ்டோரி நம்பர் 4க்கு பார்ட் 2 வரும். ப்ளீஸ் சப்போர்ட். இன்ஸ்டாகிராமில் 3 நிமிஷம் வீடியோக்கு மேலே ப்ரொமோட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் 3 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.